அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் ஒரு புதிய நாளுக்குள்ளாய், புதிய வாரத்திற்குள் எங்களை அழைத்து வந்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரத்தின் முதலாவது நாளாகி ஞாயிற்றுக்கிழமையிலே, உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை காக்க உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த பகலின் வெளிச்சத்திலே உம்மை அண்டி ஜீவிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தந்தருளும். உலக நாச மோசங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் தேவன் தம்முடைய கோபத்தை நம் மீது காட்டுவதற்கு இந்த காலம் ஆயத்தமாயிருக்கிறது. அந்த தேவ கோபத்தை நிகழ்வதற்கு இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய வழிகள் என்ன? ஆண்டவர் வேதாகமத்தில் நான் மனமாறி நான் செய்ய நினைக்க தீங்கை நான் உங்களுக்கு செய்யாமல் இருப்பேன் என்று சொல்லியிருப்பதை சில சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அதில் முதலாவது சம்பவம் என்னவென்றால், யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்களிலே அவர் சொல்லுகிற வார்த்தை: மனுஷரும் விலங்குகளும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமைகளையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அன்பு பிள்ளைகளே, இந்த யோனாவினுடைய சம்பவத்தை நீங்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். இன்றைக்கு அந்த மகா நகரமாகிய நினிவே தேவ சமூகத்தில் ஆர்ப்பரிப்போடு இருக்கிற ஒரு சத்தியத்தை அங்கு நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. யோனாவை ஆண்டவர் நினிவேவுக்கு அனுப்பினார். ஆனால் யோனாவோ தர்சீசுக்கு போனான். ஆனால் அவனை ஆண்டவர் மீண்டும் விடாமல், நான் உன்னை அனுப்பியிருந்த நகரத்திற்கு நீ செல்லாமல் இங்கு என்ன வேலை செய்கிறாய் என்று கேட்டபோது யோனா சொன்னான், நினிவேயின் மக்கள் மிகவும் கொடூரக்காரர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் அவனிடத்தில் போய் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நினிவேயில் உள்ள மக்கள் தேவனை விசுவாசித்து அவர்கள் ரட்சிப்புக்கேற்ற பாதையில் செல்வதற்கு நான் சொன்னபடி நீ அவர்களுக்கு போய் சொல்லு என்று சொல்லுகிறார். யோனா இந்த வார்த்தைகளை தெருமொழிகள் என்று சொல்லும்போது அதை கேட்ட மக்கள் அவனை ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு சென்று, இப்படிப்பட்ட சப்தத்தை நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னபோது ராஜா அதை ஏற்றுக்கொண்டு நினிவேயில் உள்ள அனைத்து மிருக ஜீவராசிகளும் மனிதர்களும் உபவாசித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த ராஜா நினிவேயை பார்த்து சொன்ன வார்த்தை, இந்த ஜனங்கள் தங்களுடைய பாவங்களையும் தங்களுடைய வழிமுறைகளையும் தங்களுடைய அக்கிரமங்களையும் விட்டு திரும்பி நன்மை செய்யும்போது ஒருவேளை ஆண்டவர் மனம் மாறி
நான் அழிப்பேன் என்று சொன்ன அந்த நகரத்தின் பிள்ளைகளை அழிக்காமல் காத்து மனமாறுவேன் என்று சொல்லுகிறார். அதில் 1,20,000 பேருக்கு அதிகமான மக்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத மக்கள் அங்கு இருந்ததாக வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இதை முதலாவது முறையாக தேவன் மனமாறினார் என்கின்ற ஒரு சத்தியத்தை நாம் அங்கு பார்க்கிறோம். அடுத்து எரேமியாவின் புஸ்தகம் 26வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: யோசியாவின் குமாரன் கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிற பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவர்களை அவரவர் தம் தம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்கள் என்று சொல்லுகிறார். ஆலயத்திற்கு செல்லக்கூடிய பிள்ளைகளை பார்த்து மனமாறக்கூடிய ஒரு எச்சரிப்பின் சப்தத்தை அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் மாறினால் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் இருந்து நான் அவர்களை மன்னிப்பேன் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லும்போது எரேமியா 18வது அதிகாரம் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கு குயவன் கையில் கொடுக்கப்பட்ட மண்ணை போல அவர்கள் தங்களை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிடுங்குவேன், நாட்டுவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாக, ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக சொன்ன மாத்திரம் அவர்கள் தங்கள் தீங்கை விட்டு மனம் திரும்பினால் நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் இருந்து மனமாறுவேன் என்று எசேக்கியேல் 18வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளை, சற்று யோசித்து பார்ப்போம். தேவன் நமக்கு எத்தனையோ முறை அவகாசங்கள் கொடுத்திருக்கிறார். அந்த அவகாசங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்திலே நம்முடைய காலங்கள் தேவனுக்கு உகந்ததாக காணப்படுகிற ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொல்லுகிறது. என்னவென்றால், நாம் மனமாறுகிற ஒரு குணத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். காலம் சமீபமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதும் இல்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான் என்று எசேக்கியேல் 18, 21, 22 நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு கிருபை பெருத்தவர் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் நமக்குள் இருக்கும் மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவ சூழ்நிலைகள் இவைகள் எல்லாவற்றையும் நாம் எப்பிராயிம் சேர்த்தது போல பாவக்கட்டுகளை சேர்த்து கொண்டு இருக்கிறோம். எப்பிராயிமுக்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், எப்பிராயிம் திருப்பி போடாத அப்பம். இன்றைக்கு நாமும் அந்த வழியிலே செல்லக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு ஆலோசனையாக சொல்லுகிறார். கேட்பது நம்முடைய கடமை. மிஞ்சினது அவர் கொடுக்கும் பலன். அவர் கொடுக்கும் பலன் எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். உடன்படிக்கை பெட்டி எட்டி பார்த்தவர்களை
ஆண்டவர் அளித்தார். அன்பு பிள்ளைகளே, மொட்டைத்தலையா என்று சொன்ன சிறு பிள்ளைகளை ஆண்டவர் அழித்து போட்டார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழவில்லை என்றால் நம்முடைய ஆத்துமா இந்த லோகத்தில் ஜீவித்து போய் என்ன பிரயோஜனம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். அவருடைய கோபம் இந்த லோகத்தில் சீக்கிரமாய் வரப்போகிறது. அந்த கோபம் எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை ஆண்டவர் நமக்கு அநேக முறை சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு செவி கொடுப்பதையே நலமன்று எண்ணக்கூடிய ஒரு பக்குவத்தில் நாம் இருக்க வேண்டும். இஸ்ரவேலே, நீ சாகிறது எனக்கு விருப்பமில்லை, நீ வீணா ஏன் சாக வேண்டும் என்று எசேக்கியேல் 33:11 நாம் வாசிக்கிறோம். சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை, துன்மார்க்கன் மரிப்பது எனக்கு எவ்வளவு பிரியமோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் துன்மார்க்கர்கள் அல்ல. துன்மார்க்கர்கள் தேவன் இல்லை என்று சொல்கிறவர்கள்தான் துன்மார்க்கர்கள். நாம் தேவன் உண்டு என்று சொல்லுகிறோம். ஆனாலும் அந்த உண்டு என்று சொல்கிற அந்த குணத்தை நாம் தேவனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் செயலில் நாமும் ஈடுபட்டு அவர் சொல்லி வைத்த அந்த வார்த்தைகளை நாம் ஏற்று நடக்கும்போது நமக்கு கிடைக்கிற பாக்கியம் எவ்வளவு ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கும் என்பதை நாம் சற்று யோசித்து, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நாம் சமயம் வாய்க்கும்போது நமக்கு கிடைத்த இந்த சமயத்திலே நாம் தேவனிடத்தில் திரும்புவதை ஆண்டவர் விரும்புகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளே, நீங்களும் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று விரும்பினால் இப்பொழுது என்னோடு கூட ஜெபிக்க வாருங்கள். தேவன் நம்மை சேர்த்து கொள்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து நினிவே பட்டணத்திலேயும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். எருசலேமிலும் இஸ்ரவேலிலும் உம்முடைய ஜனங்கள் இருப்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். எங்களுக்காகவே இந்த லோகத்தில் வந்து பிறந்து பாடுகளை பட்டு மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்து மீண்டும் வரப்போகிற தேவனாக இருப்பதற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளை நிமித்தம் நாங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி நாங்கள் மனம் திரும்பி வாழ்வதற்கான ஒரு பலத்தை எங்களுக்கு தாரும். இது உம்மால் மட்டுமே முடியும் ஆண்டவரே. அந்த பலத்தை நீர் எங்களுக்கு தரும்போது அந்த பலத்தினால் எங்களுடைய பலவீனங்கள் முற்றிலும் நிராகரிக்கப்பட அழிக்கப்பட எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நம்பிக்கையிலே தேவனிடத்தில் சேருவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.